ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சுளாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6 மந்த் கம்ப்ளீட் ஆன பேபிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து செமி சாலிட் ஃபுட் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். 6 மந்த் வரைக்குமே வந்து பேபிஸ் வந்து ஃபீட் ஃபார்முலா பிரஸ்ட் ஃபீட் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. 6 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பேபிக்கு என்ன கொடுக்கலாம் ஃபுட் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே டவுட் வரும். 6 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பேபிக்கு வந்து ஃபுட் ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒன்று. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு வந்து 5 மந்த்லேயே வந்து வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னா அவங்க பீடியாட்ரிஷியன் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, ஃபுட் வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து பேபிக்கு வந்து ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் வந்து ஃபுட் ஸ்டார்ட் பண்ணணும். நான் என்னோடய பேபிக்கு வந்து 6 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஃபுட் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக வந்து என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் தான் வந்து நான் ஒரு 2 வீக்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஃப்ரூட் வந்து நான் ஆப்பிள் வந்து கொடுத்தேன். அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் ஒரு 2-3 டேஸ் வந்து ஒரே ஃபுட்டை வந்து கண்டினியூஸாக வந்து கொடுக்கணும். வேறு ஃபுட்டு வந்து மாற்றி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஃபுட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மீல் தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து எந்த ஃபுட்டு கூடயும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஆப்பிளை வந்து கேரட் கூட மிக்ஸ் பண்ணுறது, ஆப்பிளை வந்து பீட்ரூட் கூட மிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சிங்கிள் ஃபுட்டாக தான் வந்து கொடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு வந்து ஆப்பிள் கொடுக்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு வந்து கேரட். அதே மாதிரி நீங்கள் உங்கள் 15 டேஸ்க்கு வந்து உங்கள் பேபிஸ் வந்து அந்த ஃபுட்டுக்கெல்லாம் வந்து பழகிட்டாங்க, அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் நல்லா வந்து ஃபுட்டு டேக் பண்ணுறதுக்கு பழகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆப்பிள் கேரட், ஆப்பிள் பனானா அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இன்றைக்கி வந்து நான் எப்படி வந்து ஆப்பிளை வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்பிளை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறீங்க. கட் பண்ண ஆப்பிளை வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிங்கனாவே போதும். ஆப்பிள் வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டலாம். நீங்கள் அப்படி பண்ணாமல் நீங்கள் வாட்டரில் போட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அதோட நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து போயிடும். எப்பயுமே வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா அதோட ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸோட நியூட்ரிஷன்ஸ்லாம் எல்லாமே வந்து தண்ணியிலேயே போயிடும். ஸோ பெட்டர் ஸ்டீம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி 6 இப்போ தான் நீங்கள் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களால வந்து மெல்ல தெரியாத குழந்தைங்களுக்கு, அதனால் நீங்கள் வந்து நல்லா அரைச்சி தான் கொடுக்கணும். ஒரு 7 மந்த்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கையிலேயே வந்து மசிச்சு கொடுக்கலாம். அப்போ வந்து அது பெட்டர். அப்போ உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட பழகிருக்கும், மெல்றது எப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம அப்படியே வந்து கொடுக்கக்கூடாது. நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் டே பை டே வந்து அவங்களோட ஃபுட்டு வந்து அவங்க பழகிப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஓகே, இந்த குழந்தைங்களுக்கு ஆப்பிள் கொடுக்கறனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய வந்து ஃபைபர் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ்லாம் நிறைய இருக்குது. இது வந்து குழந்தைங்களோட ஹார்ட் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இதில் நிறைய ஆப்பிளில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது குழந்தைங்களோட டீத் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவங்களோட ப்ளே டைம் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இதெல்லாம் குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் வந்து ஆப்பிளை வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதனால் எந்த டைஜஷன் ப்ராப்ளம் வராது. ஈவன் குழந்தைங்க கான்ஸ்டிபேஷனாக இருந்தாலும் நம்ம ஆப்பிள் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஓகே, இது அவங்களோட குழந்தைங்களோட இம்யூன் ஃபங்க்ஷனை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஆப்பிள் ஃபுட்டை வந்து கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.